ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் நியூ இயரோட ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் எப்படி எடுக்கிறது, அது எப்படி ஈஸியாக ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம செகண்ட் ரெசல்யூஷன் பார்ப்போம். செகண்ட் ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா ட்ராக் டெய்லி ஸ்பெண்டிங். அதாவது நம்ம எல்லாருமே பட்ஜெட் போட்டு அதுபடி தான் செலவு பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். பட்ஜெட்டும் போடுவோம், பட் அதுபடி ஃபாலோ பண்ண முடியுதான்னு பார்த்தோன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, பட்ஜெட் போட்டு ஃபாலோ பண்ண முடியாதவங்க பெட்டில் ஒரு நோட்டோ ஒரு டைரியோ உங்கள் பக்கத்தில் எப்பயுமே வச்சுக்கோங்க. நைட்டு தூங்க வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இன்றைக்கி என்ன செலவாயிருக்கு அப்படின்ட்டு நோட் பண்ணுங்கள். டெய்லி அதே மாதிரி நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு மந்த் முடியும் போது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரிய வந்துடும். ஸோ அதுக்கு அடுத்த மாதத்தில் நம்ம அந்த செலவை குறைச்சிக்கிட்டோனாலே இது மூலியமாகவும் நம்ம நிறைய அமௌண்ட்டு சேவ் பண்ண முடியும். ஸோ பட்ஜெட் போட்டு செலவு பண்ண கஷ்டமாக இருக்கிறவங்க இந்த ஸ்டெப்பை ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம சரி எழுதுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு ஒரு நாள் விட்டோன்னா இந்த ஸ்டெப்பும் அப்படியே நம்மளுக்கு விட்டுரும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் உங்கள் டைரியை உங்கள் பெட்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு டெய்லி நைட்டு தூங்கும்போது மறக்காமல் இதை பண்ணிவிட்டு தான் நம்ம தூங்கணும் அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, நீங்கள் பட்ஜெட் போட்டு அதை ஃபாலோ பண்ண முடியாதவங்க இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு ஈக்குவல் ஆகிடும். ஏன்னா பட்ஜெட் நம்ம எதுக்கு போடுறோம், தேவையில்லாத செலவு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பட்ஜெட் போடுறோம். இது நம்ம செலவு பண்ணிவிட்டு நம்ம மென்ஷன் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு மாதம் நம்ம தேவையில்லாமல் பண்ணாலும் நம்ம அதை பார்க்க அதுக்கு அடுத்த மாதத்தில் நம்ம அதை சரி பண்ணிவிட்டு ஈக்குவல் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த செகண்ட் ஸ்டெப்பை கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். இதுவும் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு தான். நம்பர் 3 என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்மளால் திருப்பி நம்ம குடும்பத்துக்காக நம்ம எல்லாமே பண்ண முடியும். அதனால் நம்ம ஹெல்த்தை நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். அதனால் டெய்லி மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சும் வாக்கிங் பண்ணணும். இது நான் யாருக்கு சொல்கிறேன்னா, இது வரைக்கும் வாக்கிங்கே நான் பண்ண மாட்டேன், நான் ஆஃபீஸ் போவேன், வீட்டுக்கு வருவேன், இல்லை வீட்டில் தான் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், ஸோ வீட்டு வேலை எல்லாமே நான் தான் பண்ணுவேன், அதனால் நான் வாக்கிங் எதுவும் பண்ணுறதில்ல அப்படின்றவங்க நீங்கள் எல்லோரும் நம்ம என்ன பண்ணணும்னா, டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் மார்னிங்கோ ஈவினிங்கோ அது எப்போ வேணால் இருக்கலாம், எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ 15 மினிட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக டெய்லி வாக்கிங் பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் வாக்கிங் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது கூட இந்த 15 மினிட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 15 மினிட்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது ஓகே. ஸோ கண்டிப்பாக 15 மினிட்ஸ்ன்றது நீங்கள் டெய்லி வாக்கிங் பண்ணணும். ஸோ இந்த தேர்ட் ஸ்டெப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தோம், இதில் செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டெப் பார்த்துருக்கோம். இந்த 3 ரெசல்யூஷனை நீங்கள் இந்த நியூ இயர் ரெசல்யூஷனை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு இந்த 3 ரெசல்யூஷன்ன்றது கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டியது ஈஸியாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வேறு என்னெல்லாம் ரெசல்யூஷன்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ, பாய்.